Dear parents, dear students, நாம் மாணவர்கள் மத்தியில் சாதாரணமாக மெய்த்திறன் கூடிய மாணவர்களுக்கு தான் அதிகமாக வழிகாட்டுகின்றோம். மெய்த்திறன் குறைந்த மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் இருப்பார்கள். உதாரணமாக ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட 4,50,000 மாணவர்கள் பரீட்சையில் தோற்றுகின்றார்கள் உயர்தரத்தில் என்றால் 42,000 46,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகங்களுக்கு நுழைகின்றார்கள். மீதி கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் எங்கே போகின்றார்கள்? அவர்களுக்கு என்ன வழி? இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இவர்களுக்குரிய வழி மிக அதிகமான பாதைகள் இவர்களுக்கு திறந்து கிடக்கின்றன. இவை சம்பந்தமான தெளிவை யார் ஊட்டுவது? இவை சம்பந்தமான தெளிவை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதிகமான சாதாரணமாக ஒரு ஜிசி உயர்தர பரீட்சை, அது எந்த பரீட்சையாக இருந்தாலும் அதிலே கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் ஓலை பெறுவதை எடுத்தால் அதே போல் 10,000 மாணவர்கள் டபிள்யூ எடுப்பார்கள். இரண்டும் சமனாக இருக்கு. இடையிலே அதிகமான மாணவர்கள் இருப்பார்கள். இலங்கையிலே காணப்படும் பல்கலைக்கழகங்கள் குறைவு என்பதால் அதிகமான சித்தி அடைந்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அவர்கள் அதிகமாக சித்தி அடைந்தாலும் பல்கலைக்கழகம் நுழைய முடியாது. அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பல்கலைக்கழகம் அவர்களை எடுக்காது. இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பல்வேறு வழிகள் காணப்படுகின்றன. இவர்களுக்கு இது சம்பந்தமாகவும் உரிய தரப்பினர், சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதிகமாக கரிசனை கொள்ள வேண்டும், கவனம் கொள்ள வேண்டும். பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டோம், படிப்பு முடிந்து விட்டது, அவர்களுக்குரிய சப்ஜெக்ட் நாலேஜை ஊட்டி விட்டோம் என்பதால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மாணவர்களுக்கு அதிகமான தனியார் துறை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், திறந்த பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் காணப்படுகின்றன. தொழிற்கல்வி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் காணப்படும். இவை சம்பந்தமான அறிவை அவர்களுக்கு அதிகமாக ஊட்ட வேண்டும். இவற்றுக்குரிய வழிகாட்டல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு பொறிமுறையை எமது ஊர்களுக்குள், எமது பிரதேசங்களுக்குள் நாம் உருவாக்கி மாணவர்களை சிறந்த நட்பரிகைகளாக மாறுவதற்கு நாம் எல்லோரும் வழிகாட்ட வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. சமூகத்தில் காணப்படும் எல்லா சமூக நிறுவனங்கள், சமூக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் எல்லோரும் இந்த பணியில் ஈடுபட்டு அவர்களுக்கு சிறந்த வழியை காட்டுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். அவர்களை வழி தெரியாதவர்களை அவர்களை கண்ணை கட்டி விடுவது மட்டும் எமது பணி அல்ல, வழி காட்டுவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.